அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது நோக்கத்திற்காக போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டம் நடத்துவதற்கு காவல் நிலையத்தில் மனு செஞ்சு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் திருப்பி எஸ்பி ஆஃபீஸில் போய் நம்ம போராடுறதுக்கு அனுமதி கேட்குறோம். அவங்களும் மறுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் போராடுவதற்கு அனுமதி வழங்குறதுக்கு நாங்கள் இந்த தேதியில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த பெட்டிஷனுக்கு எந்த பரிசீலனையும் செய்யலை. அதனால் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த மனுவின் பேரில் கன்சிடர் பண்ணணும், பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் உத்தரவு கேட்கலாம். அது ஒரு நல்ல நோக்கத்திற்காக இருந்துச்சு அப்படின்னா உயர்நீதிமன்றமே அந்த இண்டிகேஷன் பண்ணிடுவாங்க. அந்த சப்போஸ் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, போன வாரம் துறையூர் தாலுக்காவிலேருந்து பொதுமக்கள் பட்டா கேட்டு, இலவச பட்டா கேட்டு போராட்டம் நடத்துவதற்கு ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க. அதனால் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்னா, நீங்கள் பட்டா, இலவச பட்டா தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, போராட்டம் நடத்துவதற்கு ஒரு இடமாச்சும் ஏற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்.